ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் அமேசான் செல்லர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அமேசான் செல்லர் ஆப் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. அமேசான் செல்லர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டில் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் டுடேன்னு போட்டிருக்காங்க. அதான் இன்றைக்கி ஒரு யூனிட் ஆர்டர் வந்திருக்கு. இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்க, கரண்ட் சிஓடி பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ராடக்ட் சேல் லாஸ்ட் 7 days கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த 7 daysல கிளிக் பண்ணி எத்தனை நாள் சேல்ஸ் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, என்றைக்கு நடந்திருக்கு. ஜூன் 30 பார்த்தீங்கன்னா அதிக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செல்லர் சோஷியல் சம்மந்தமான எல்லாமே இதில் தான் வரும். அப்புறம் ஆட் ஏ ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வியூ செல்லிங் அப்ளிகேஷன், அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செல்லிங் அப்ளிகேஷனில் போய் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்தது போனது எல்லாமே டீட்டெயிலாம் இதில் இருக்கும். ஸோ மேனேஜ் ரிட்டன் அப்படின்னா ரிட்டன் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட் டீட்டெயிலும் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி, ஸோ லாஜிஸ்டிக் டீம்லேருந்து ரிட்டன் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு நீங்கள் இந்த ஓடிபி நம்பரை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ரிட்டனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் மேனேஜ் கேஷ்லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ்லாம் இதில் வரும். அதுக்கடுத்து பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் பேமெண்ட்டு அப்புறம் ப்ரீவியஸ் பேமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கம்யூனிகேஷன் பண்ணனா பண்ணிக்கலாம். அப்புறம் நியூஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் செல்லர் சம்மந்தமான நியூஸ் எல்லாமே இதில் தான் வரும். பிஸ்னஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கேம்பெயின் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் நீங்கள் இதில் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வியூ டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அதை இதில் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அக்கௌண்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஹெல்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அப்புறம் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதாவது புவர், எக்ஸலண்ட்டு, குட்டு அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் ரிவ்யூ தான் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டெப் குவர் க்ரோத் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் க்ரோத் பிளானுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் சர்வீஸ்னால் சர்வீஸ் சம்மந்தமான எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வென்ட்ரி அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி இன்ஆக்டிவில் இருக்கா, ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிற அலர்ட்லாம் இதில் வந்துடும். ஸோ ப்ரைஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ரைஸ் சம்மந்தமான எல்லா ஆஃபர்ஸும் இதில் வரும். ஸோ எதை லோ பண்ணலாம், எதை ஹை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருவாங்க. செல் குளோபலி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மேனேஜ் இன்வென்ட்ரி, உங்கள் இன்வென்ட்ரியை ஆக்டிவில் இருக்கா, இன்ஆக்டிவில் இருக்கா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் எஃப்ஏ ஷிப்மெண்ட் அப்படின்னா எஃப்ஏல நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணியிருக்க டீட்டெயிலாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செல்லர் ரிவார்டு உங்கள் செல்லருக்கான ரிவார்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அமேசான் லெண்டிங் லெண்டிங் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செல்லர் சப்போர்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா செல்லர் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செல்லர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே பேசிக்கலாம். ஸோ பேக்கில் வந்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அமேசான் செல்லர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.